ஹாய் கைஸ் ஹாய் கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் கமலா. ஸோ நம்ம இப்போ இந்த என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபார் குஜராத் வெர்சஸ் சிஎஸ்கே. ஸோ மேட்ச் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7வது மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மண்டே 1 மேட்ச் அண்டு சாட்டர்டே சண்டே ரெண்டு மேட்ச். ஸோ 5 மேட்ச் ப்ளஸ் 6வது மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ 7 மேட்ச் வந்து 6 மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ 7வது மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா 2 டீமுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 டீமுமே வின் பண்ணினதுனால இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்க அவங்க தான் ரொம்பவுமே லீடிங்கில் மேலே இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கேம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே ஸோ 4 பொசிஷன்ஸில் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே டாமினன்ஸும் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காட்டலாம். அண்ட் ஏதாச்சும் ஒரு டீம் நிச்சயமாக 2 மேட்ச் வின் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. மேபி சிஎஸ்கே ஆர் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ பார்க்கலாம் எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஹோப் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் குஜராத் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே தான் போச்சு. ஸோ இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு ரொம்ப ஒரு டைலாமாலேயே தான் போச்சு. லாஸ்ட்டில் ஒரு 2 ஓவர்ஸ் வந்து சூப்பராக போட்டதுனால மாற்றி இவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் விளாண்ட மும்பை இந்தியன்ஸும் நிறையா சொதப்பியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே சரி பண்ணி வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குஜராத் டைட்டன்ஸ். இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்தடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார் போத் சிஎஸ்கே ப்ளஸ் ஜிடி. ஸோ இந்த டீமில் வந்து என்ன இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அந்த டீமில் யார் எல்லாமே எடுத்துருக்கா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டீம் பார்த்துடலாம். அண்டு இது வந்து டீம் 2. ஸோ 2 டீம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக ப்ரெடிக்ட் பண்ணுவோம் 2 டீம். ஸோ பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் ரிதுமன் ஷாஹா வச்சுருக்கோம். ஸோ எஸ் நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தோனி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ விக்கெட் கீப்பர் ரிதுமன் ஷாஹா. 2 டீம்லேயுமே ரிதுமன் ஷாஹா தான் வச்சுருக்கேன். பேட்ஸ்மேன் தான் பார்த்தீங்கன்னா டார்வின் சன், ருத்துராஜ் கெய்க்வாட் அண்ட் சுபம் கில். ஸோ 3 பேருமே நல்லா விளையாடக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கவங்க தான். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் யார் நல்லா விளையாடுறாங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸில் ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, அது உமர் ஜாயின் வச்சிருக்கோம். ஸோ உமர் ஜாய் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் பார்த்திங்கன்னா அவர் 2 விக்கெட் 17 ரன் அந்த மாதிரி அடிச்சிருந்தார். பட் ரச்சின் ரவீந்திரா இன்னுமே ரன்ஸ் அதிகமாக வச்சிருந்தார். பவுலிங்க்கு கொடுக்கல. மேபி கொடுத்தான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரவீந்திர ஜடேஜா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பால் அண்ட் பேட் பண்ணி தான் வரேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸில் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவருக்கு கேப்டன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே சான்சஸ் சரியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பவுலர்ஸில் தீபக் சஹர், முஸ்தபிசுர் ரஹ்மான் அண்ட் ரஷீத் கான். ஸோ ரஷீத் கான் வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். அண்ட் மோஹித் சர்மா வந்து நெக்ஸ்ட்டு பவுலரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த டீம். ஸோ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாம் டீம் 1. ஸோ டீம் 1 வந்து யார் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிதுமன் ஷாஹா. ஸோ பேட்ஸ்மேனில் அது டார்வின் சன், ருத்துராஜ் ப்ளஸ் சுப்மன் கில் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பவுலரில் ஒருத்தரை கம்மி பண்ணிவிட்டு அஜிங்கர் ரஹானே. ஸோ 2 பேருமே அதாவது அஜிங்கர் ரஹானே அண்ட் ரவீந்திர ஜடேஜா போன மேட்ச்சில் அந்த பர்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த மேட்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருக்கும்போது அவர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச்சில் அடிக்கலை, இந்த மேட்ச்சில் அடிச்சு தான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது அது அடிக்கிறதுக்கு. அப்படி தான் இந்த கேப்டன்சி அவருக்கு இந்த டீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, உமர் ஜாய். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லாம் ஒரு சின்னம் இல்லை. பவுலர்ஸில் வந்து ஒருத்தரை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தீபக் சஹர், முஸ்தபிசுர் ரஹ்மான், ரஷீத் கான் அண்ட் மோஹித் சர்மாவை நம்ம தூக்கி ரீப்ளேஸில் அஜிங்கர் ரஹானே வச்சுருக்கோம். ஸோ இதான் கைஸ் டீம். அண்ட் பிளேயிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ருத்துராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, சமீர் ரிஸ்வி, எம்எஸ் தோனி, தீபக் சஹர், மதீஷ் பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசுர் ரஹ்மான், சிவம் துபே, அஜிங்கர் ரஹானே, டாரல் மிச்சல், ரவீந்திர ஜடேஜா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவலில் இல்லாத ஒரு பிளேயர் தான் இம்பாக்ட் பிளேயராக போடுவாங்க. ஸோ அவருமே வந்து விளையாடுவாங்க. அண்ட் அவரை வந்து நம்ம இந்த ட்ரீம் லெவனில் இல்லை மற்ற இந்த ஃபேண்டசி கேம்லையுமே அதுக்கு ஒரு ஆப்லாம் கொடுக்கல இன்னும் வரைக்கும். ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிளேயிங் லெவலுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அந்த அந்த 12th மேனை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைட் பி அஜிங்கர் ரஹானே வந்து 12th மேனை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ரெக்கார்டிங் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஜிடியோட பிளேயிங் லெவன் ப்ராபபிள்ஸ் பார்த்தலாம். ரிதுமன் ஷாஹா அண்ட் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன். ஸோ மேட்ச் நல்லா விளையாண்டுருந்தார். இவர் தான் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்துல்லா, உமர் ஜாய், ரஷீத் கான், உமேஷ் யாதவ்,
சாய் கிஷோர், ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஸ்பென்சர் ஜான்சனோட ஓவர் தான் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஓவர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மேட்ச் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாவே இருந்துச்சு ஃபார் டீம் குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கப்புறமா மோஹித் சர்மா, விஜய் சங்கர். ஸோ முக்கியமாக விஜய் சங்கர் போன மேட்ச் நல்லா விளையாண்டுருந்தானா அவர் இந்த வாட்டி நம்ம டீம் எடுத்துருக்கலாம், பட் எடுக்கலாம் காட்டி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா. ஸோ ராகுல் திவாட்டியா கேட்ச் எல்லாமே நல்லா பிடிச்சாரு. ஸோ பார்க்கலாம் எப்படி நம்ம மேட்ச் போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் 5 மேட்ச் வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃபில் போய் தான் ஜெயிச்சாங்க. ஒன்று ஃபைனல்ஸ், இன்னொன்று வந்து ப்ளே ஆஃபில் ஜெயிச்சது. ஸோ அது மூலியமாக ஃபைனல்ஸும் போனாங்க. அந்த 2 மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து குஜராத் டைட்டன் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் அதிகமான இது வச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே வரலாம். பட் அந்த வாட்டி இந்த டீம் சம ஃபார்மில் இருந்துச்சு. முக்கியமாக முகமது ஷமி இருந்தார் அண்ட் ஹர்திக் பாண்டியா இருந்தார். அவர் ஆல்ரவுண்டராக இந்த வாட்டி வந்து ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு போயிருக்காரு. அதனால அவர் என்ன சான்ஸ் இருக்குதுன்றது வந்து பெருசாக நம்மளால் பார்க்க முடியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு. அண்ட் வெதர் ரிப்போர்ட், ஸோ மழை பெய்யறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. சூட்டட் டு ஸ்பின். ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரவுண்டர் அண்ட் ரஷீத் கான்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருந்தோம். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் 150 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் அடுத்து. ஸோ வின்னிங் செகண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்குது. ஸோ எந்த சைடுமே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நம்ம டீம் 2 டீம். ஸோ ஒரு வாட்டி குயிக்காக நம்ம பார்த்துடலாம் 2 டீமுமே. ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா விதமன் சாகா, டேரல் மிச்சல் அண்ட் சுப்மன் கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரச்சிந்திர ரவீந்திரா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமர் ஜாய், தீபக் சஹர், மோஹித் சர்மா அண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான். அதுக்கப்புறமா ரஷீத் கான். ஸோ இந்த டீமுக்கு அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், தீபக் சஹர், ரஷீத் கான். இவங்க 3 பேர் ரோலராக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ரச்சிந்திர ரவீந்திரா, உமர் ஜாய் இவங்களாமே ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா அஜிங்கர் ரஹானே, டேரல் மிச்சல், சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் கீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதமன் சாகா தான் வச்சுருக்கோம். ஸோ தோனி இருக்கலை, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்டு மேட்ச் வந்து ரொம்பவே த்ரில்லாக தான் போகும். ஏன்னா 2 பேருமே ஒவ்வொரு வின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட் கிடச்சிருந்துச்சு. ஸோ ரிமைனிங் 9 விக்கெட்ஸ் மட்டும் தான் மற்ற இன்னிங்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாமே ஆகுதா இல்லை இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ நான் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீம் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டில் விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விட்டுருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்து விட மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லோ ஹார்ட் கொடுங்க. ஸோ தட் உங்கள் சப்போர்ட்டை நான் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ்.